வணக்கம். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில சீக்கிரமா ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா? ஆனா, அந்த வெற்றிக்காக நாம தேடுற குறுக்கு வழிகள் எப்படி நம்மளையே அழிக்கக்கூடும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த விளக்கப்பதிவுல டீட்டெயிலா பார்க்க போறோம். இது வெறும் டெக்னாலஜி பத்தின விஷயம் மட்டும் கிடையாதுங்க. நம்ம மைண்ட் செட், நம்மளோட நேர்மை, இது எல்லாத்தையும் பத்தின ஒரு சுவாரஸ்யமான நிஜ கதை. சரி, நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவது இழுக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த திருக்குறள் இன்றைய ஏஐ காலத்துக்கும் எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது பாருங்க. ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு முன்னாடி தெளிவா யோசிக்கணும். செஞ்சதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த ஆழமான தமிழ் வரிகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அரவிந்த் அப்படிங்கிற ஒரு இளைஞனோட கதைக்கு ரொம்ப முக்கியமான பேஸ்மெண்ட். பகுதி 1. ஏஐ குறுக்கு வழிகளின் தூண்டுதல். அரவிந்த் ரொம்ப ஷார்ப்பான, எதையும் சீக்கிரமா புரிஞ்சுக்கிற ஒரு பையன். ஆனா அவன்கிட்ட இருந்த ஒரே பிரச்சனை எதையிலும் ஷார்ட்கட் தேடுறது தான். ஒரு நாள் ராத்திரி ரூம்ல உட்காந்து சோஷியல் மீடியால ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கான். அப்போ சட்டுன்னு ஒரு ரீல் அவன் கண்ணுல படுது. அதுல ஏஐய பயன்படுத்தி வெறும் சில நிமிஷங்கள்ல போலி சான்றிதழ்களை உருவாக்குங்க அப்படின்னு ஒரு வாசகம். அவ்வளவுதான் அவனுக்குள்ள ஒரு ஸ்பார்க். கஷ்டப்பட்டு படிக்காம இந்த ஏஐ டூல்ஸை வச்சே நாம ஏன் பெரிய ஆளாக கூடாதுன்னு ஒரு மோசமான ஐடியா அவன் மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. அப்புறம் என்ன, அடுத்தடுத்த நிமிஷங்கள் ரொம்ப ஃபாஸ்டா நகருது. அந்த ஷார்ட்கட் அவன் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணான்னு பாருங்க. முதல்ல அந்த ஏஐ டூல பத்தி ஃபுல்லா பாக்குறான். அடுத்த சில நிமிஷங்கள்ல ஏதோ பெரிய பெரிய கம்பெனிகள்ல வேலை செஞ்ச மாதிரி சம மாசான போலீஸ் சர்டிபிகேட்ஸ் ஏஐ மூலமாவே ரெடி பண்றான். நிஜமான உழைப்பே இல்லாம வெறும் சில கிளிக்குகள்ல தன்னை ஒரு மிகப்பெரிய ஏஐ எக்ஸ்பர்ட் ஆக்கி ரெஸ்யூமையும் பக்காவா மாத்திட்டான். பகுதி 2. வெற்றியின் மாயை. அவன் எதிர்பார்த்த மாதிரியே அவனோட அந்த ஃபேக் ப்ரொஃபைல் பெரிய கம்பெனிகளோட கவனத்தை ஈர்த்துச்சு. கொஞ்ச நாள்லயே ஒரு மிகப்பெரிய ஐடி கம்பெனிலிருந்து அவனுக்கு ஒரு மெயில் வருது. வாழ்த்துக்கள் அரவிந்த், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். அந்த மேல பார்த்ததும் அரவிந்துக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ரூம்குள்ளேயே குதிச்சு கொண்டாடுறான். நாம ஏதோ பெரிய உலக சாதனை பண்ணிட்டோம் நினைச்சு மிதக்குறான். அந்த வெற்றி அவனுக்கு ஒரு பெரிய போதைய கொடுத்துச்சு. ஆனா அது எவ்ளோ சீக்கிரம் உடைய போகுதுன்னு அவனுக்கு அப்பவும் தெரியல. அரவிந்தோட இந்த அதீத நம்பிக்கைய இது மிக தெளிவா விளக்குதுன்னு சொல்லலாம். வேலை கிடைச்ச மிதப்புல சாயங்காலம் டீ கடையில ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றான். ரொம்ப பெருமையா, கொஞ்சம் திமிராவே இப்படி சொல்றான். இப்பெல்லாம் ஸ்கில்ல விட ஸ்மார்ட்னஸ் தாண்டா முக்கியம்னு. சிஸ்டத்தை ஏமாத்துனத ஒரு பெரிய ஸ்மார்ட்னஸ்னு அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். ஆனா நிஜம் என்ன தெரியுமா? அவன்கிட்ட இருந்தது வெறும் காகிதங்கள் மட்டும்தான். மூளையில சரக்கே இல்ல. பகுதி 3. கார்ப்பரேட் உலகின் நிஜமுகம். இப்போ சீன் மாறுது. தகுதிகளை மட்டும் இல்லாம திறமைகளையும் சோதிக்கிற நிஜமான கார்ப்பரேட் களம். முதல் வாரத்திலேயே அவனுக்கு ஒரு முக்கியமான ஏஐ ப்ராஜெக்ட் கொடுக்கப்படுது. ஒரு முக்கியமான டீம் மீட்டிங். ரூம்ல இருக்கிற எல்லாரும் ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மேனேஜர் அரவிந்த் நேரா பார்த்து ஒரு டெக்னிக்கல் கேள்வியை கேக்குறாரு. அரவிந்த், இந்த ஏஐ மாடல் ஆப்டிமைசேஷனை நாம எப்படி ஹேண்டில் பண்றது? இது அவனோட ஃபேக் சர்டிபிகேட்ல அவன் எக்ஸ்பர்ட்னு போட்டிருந்தா ஒரு டாபிக். என்ன பதில் சொல்றதுனே தெரியாம அரவிந்த் அப்படியே ஆடி போயிட்டான். அவனுக்கு ஒரு கோடிங் டாஸ்க் கொடுக்கப்படுது. அவனோட லேப்டாப் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா வரிசையா சிவப்பு கலர்ல எரர் மேல எரர் வந்துட்டே இருக்கு. முகம் எல்லாம் அப்படியே வேர்த்து கொட்டுது. ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் கூட அவனுக்கு தெரியல அப்படிங்கறத அந்த நிமிஷத்துல அங்கிருந்து எல்லாரும் உணர ஆரம்பிச்சுட்டாங்க. சின்னதா ஒரு பிரசன்டேஷன் கூட அவனால பண்ண முடியல. அந்த மீட்டிங் ரூம்ல அப்படியே ஒரு மயான அமைதி. கூட வேலை பார்க்கறவங்க எல்லாரும் அவனை ரொம்ப சந்தேகத்தோட பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருண்ட பதற்றம் நிறைந்த அந்த நிமிஷங்கள்ல அரவிந்த் தான் செஞ்ச மிகப்பெரிய தப்ப ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சான். குறுக்கு வழியில வாங்கின வேலை நிஜமான களத்துல அவனை காப்பாத்தல. சந்தேகம் அதிகமாகவே கம்பெனி ரகசியமா என்கொயரி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் ஹெச்ஆர் அவனை கூப்பிட்டாங்க. அங்கிருந்த மானிட்டர்ல அவனோட போலி சான்றிதழ்களை அப்படியே ஸ்கிரீன்ல போட்டு, உங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாமே ஃபேக், உங்க ஸ்கில்ஸும் உங்க ப்ரொஃபைலும் கொஞ்சம் கூட மேட்ச் ஆகவே இல்ல அப்படின்னு முகத்துக்கு நேரா சொல்லி அவன் அந்த ஸ்பாட்லயே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அரவிந்தோட தலை அவமானத்துல அப்படியே குனிஞ்சிடுச்சு. பகுதி 4. மீட்சி நோக்கிய பயணம். ஆஃபீஸை விட்டு வெளியே வரான் அரவிந்த். வெளியில நல்ல மழை. வேலையும் போச்சு, கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸும் அவனை ஒதுக்குனாங்க. வாழ்க்கையோட மிக மோசமான ஒரு நிலைமையில நின்னுட்டு இருந்த அரவிந்த் தன் ரூம்ல இருட்டுல தனியா உட்காந்து ஒரு உண்மைய ஆழமா உணர்ந்தான். இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அவனோட இந்த சுய பரிசோதனை தான். நான் ஏஐ யூஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டை வேணா ஏமாத்திட்டேன், ஆனா நிஜ உலகத்தோட உண்மையை என்னால ஏமாத்த முடியல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டான். டெக்னாலஜி காகிதங்களை உருவாக்கலாமே தவிர மனுஷனோட உண்மையான திறமையை உருவாக்க முடியாதுங்கிற கசப்பான உண்மைய அவன் முழுசா ஏத்துக்கிட்டான். அந்த நாளுக்கு அப்புறம் அரவிந்த் முற்றிலுமா மாறினா. இந்த முறை எந்த ஷார்ட்கட்டும் கிடையாதுங்க. வாரத்துல ரொம்ப நேர்மையா ஆன்லைன் கிளாஸஸ்ல சேர்ந்தான்.
அடுத்தடுத்த மாசங்கள்ல தூக்கமே இல்லாத பல ராத்திரிகளை கோடிங் பண்றதுக்காகவே செலவழிச்சான். தப்ப ஒத்துக்கிட்டு அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டான். கரெக்டா 8 மாசம் கடுமையான உண்மையான உழைப்புக்கு அப்புறம் தன்னோட திறமை மேல ஒரு முழு நம்பிக்கையோட ஒரு புது இன்டர்வியூக்கு போறான். பகுதி 5 உண்மையான வெற்றியை அடைதல். எந்தவித போலி காகிதங்களும் இல்லாம தன்னோட அறிவை மட்டுமே ஆயுதமா வச்சுக்கிட்டு அவன் அந்த புது இன்டர்வியூ ரூம்குள்ள நுழைறான். இந்த முறை அவனோட ஆட்டிடியூட்ல இருந்த மாற்றம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. பேனல் கேட்ட கஷ்டமான டெக்னிக்கல் கேள்விகளுக்கு கூட அவன் ரொம்ப தெளிவா கான்ஃபிடென்ட்டா பதில் சொன்னான். அவனோட முகத்துல ஒரு அமைதியான நிபுணத்துவம், அதாவது ஒரு காம் எக்ஸ்பர்டைஸ் இருந்துச்சு. இத பார்த்த இன்டர்வியூ பேனல் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனாங்க. அவ இப்போ பேப்பரை நம்பல, தன்னோட மூளைய நம்பினான். சில நாட்கள் கழிச்சு அவனுக்கு ஒரு புது இமெயில் வருது. எங்கள் குழுவிற்கு வரவேற்கிறோம். அரவிந்தோட முகத்துல இப்போ ஒரு உண்மையான திருப்தியான புன்னகை. ஏன்னா இந்த முறை அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தது எந்த ஒரு ஏஐ டூலும் இல்ல, எந்த ஒரு போலி சர்டிபிகேட்டும் இல்ல. அவனோட வியர்வை, அவனோட உழைப்பு, அவனோட உண்மையான திறமை. இந்த முழு கதையில இருந்தும் நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதாங்க. ஏஐ அப்படிங்கிறது ஒரு அற்புதமான டூல், அதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்ல. ஆனா அதை நாம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கறதுல தான் நம்மளோட எதிர்காலமே இருக்கு. அதை ஏமாத்த வேலைக்கு யூஸ் பண்ணினா தற்காலிகமா ஒரு சக்சஸ் கிடைக்கலாம், ஆனா நிரந்தரமான தோல்வி கன்ஃபார்ம். அறிவும் நேர்மையும் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷனால நிலையான வெற்றியை அடைய முடியும். இந்த விளக்க பதிவை முடிக்கிறப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை நான் வைக்க விரும்புறேன். ஏஐ ஒரு கருவி, அத உங்க திறமைய வளர்த்துக்க பயன்படுத்துறீங்களா, இல்லைனா ஒரு மாயைய உருவாக்க பயன்படுத்துறீங்களா? இந்த கேள்விய உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. ஷார்ட்கட்ஸ் எப்பவுமே ஆரம்பத்துல பார்க்க ரொம்ப அட்ராக்டிவா தான் இருக்கும். ஆனா கடின உழைப்பு மட்டும்தான் காலத்துக்கு நிலைச்சு நிக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க நேரத்துக்கும் கவனத்துக்கும் ரொம்ப நன்றி.